ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு டிசைன் வச்ச ப்ளவுஸுக்கு பேக் சைடு மட்டும் டிசைன் வச்சு தைச்சிட்டு ஃப்ரண்ட் சைடு எந்த ஒரு டிசைனும் வைக்கல அப்படின்னா அதுக்கு ஓவர்லாக் இல்லாமையே பிசிறு உள் சைடு போகிற மாதிரி எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு தான். இந்த புடவை ஒரு டிஷ்யூ கிளாத்து பிரிண்டிங் போட்டிருக்கு. இதனோட விலை 1990 வருது. பார்க்குறக்கு நல்லா நீட்டாகவே இருக்குது. இந்த ப்ளவுஸு ஏற்கனவே நான் பாதி தைச்சிட்டேன். தைக்கும்போதும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். மழை வந்ததுனால கிளைமேட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. வெளிச்சம் கம்மியாக இருந்ததுனால வீடியோவில் தெளிவாக வரல. மேலே வச்சு தைச்சிருக்கிற 2 கிளாத்துமே டிஷ்யூ கிளாத்து தான். பிளாக் கலர் அப்புறம் சில்வர் கலர் ரெண்டுமே துணி எடுத்திருக்கு. ப்ளவுஸில் கட்டிங் செய்யும்போது வி ஷேப்பில் கட்டிங் செஞ்சு லைனிங் கிளாத்தை வச்சு அடித்து திருப்பிட்டு அதனோட லென்த்துக்கு என்ன தேவையோ அகலை என்ன வேணுமோ அந்தளவுக்கு வி ஷேப்பில் 2 பீஸும் கிராஸில் வச்சு அடித்து அதுக்கு பின்னாடி பேக் சைடு பீஸில் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கு. மேலேருந்து வச்சு அடிக்கிற கிளாத்தும் 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி 1/2 இன்ச் அளவுக்கு வர்ற மாதிரி பிசிறு தெரியாத மாதிரி மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ எந்த பீஸ்லேயும் பிசிறு வெளியே தெரியாது. ரெண்டு சைடும் தையல் அடித்த பின்னாடி பீஸ் அப்படியே திருப்பிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸில் மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் அளவுக்கு துணி விடாமல் 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும்தான் நான் துணி விட்டுருக்குறேன். இது அப்படியே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு லைனிங் கிளாத்தை கட் பண்ணி மேலேருந்து அடித்து உள் சைடு போகிற மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். துணி கம்மியாக இருக்கிறதுனால சென்டரில் ஒரு ஜாயின் போட்டுக்கலாம். லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போதும் இந்த பேக் சைடு மடித்து தைக்கிறது நீட்டாக வரல அப்படின்னா எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த மாதிரி கூட மடித்து தைச்சிக்கலாம். மடித்து தைக்கும்போதும் அந்த டிசைன் வச்ச இடத்துக்கு மட்டும் நம்ம மெதுவாக தைக்கணும். துணி உள் சைடு அதிகமாக திக்னஸாக இருக்கிறதுனால நல்லா மடிஞ்சு வராது. கீழே இருக்கிற கிளாத்தை நல்லா அழுத்தி பிடிச்சி மெதுவாக தையல் அடிச்சுக்கலாம். கீழே 4 கிளாத் இருக்குது. லைனிங் கிளாத்து, ப்ளவுஸ் கிளாத்து, அதுக்கு மேலே டிசைன் வைக்கிறதுக்கு வச்ச கிளாத்து. அதனால் ரொம்ப திக்னஸாக இருக்கும். இப்போ நீட்டாகவே வந்துருச்சு. அடுத்ததான் ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடுக்கும் எப்பவும் போலயே எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு துணி வச்சு அடித்து திருப்பி எடுத்து வச்சுருக்கு. இது அப்படியே நேர் மேல் சைடு வர மாதிரி வச்சுக்கலாம். அடுத்ததான் இப்போ பேக் சைடு தைச்ச கிளாத்தை இதுக்கு சென்டரில் வச்சுக்கலாம். இதுலேயும் லைனிங் கிளாத்து எந்த சைடு இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து மேலே இருக்கிற ப்ளவுஸ் கிளாத்தை இந்த சைடு வர மாதிரி மடித்து விட்டுக்கலாம்.
1/2 இன்ச் அளவுக்கு 2 தையல் அடிச்சுக்கலாம். கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால ஒரு சைடு இழுத்துட்டு தான் போகும். அதை நேர் எடுத்து வச்சு கரெக்டாக 1/2 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். இது சரியாக தைச்சோம்னா தான் மேல் சைடு திருப்பும் போதும் 2 கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தையல் அடிக்கிறதுக்கு ஃப்ரண்ட் சைடு ஷோல்டர் மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கணும். சுற்றியும் தையல் அடிச்சிடக்கூடாது. இந்த தையல் அடித்த பின்னாடி கழுத்துக்கு மேல் சைடு 2 தையல் அடிச்சுட்டு சைடுலெலாம் பெரிய தையல் வச்சு தையல் அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே சுற்றியும் தையல் அடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி தைக்க முடியாது. பேக் சைடு மட்டும் பைப்பிங் வச்சு தைச்சதுன்னா கூட இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. கீழிருந்து தையல் அடிச்சுட்டு வந்து மேலே வரைக்கும் வந்ததையும் அதை திருப்பி கீழே வரைக்கும் இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். தையல் அடித்த பின்னாடி ஃபினிஷிங் நீட்டாகவே வந்துருச்சு. இதே மாதிரி லைனிங் ப்ளவுஸுக்கு டிசைன் வச்சு தைக்கலைன்னா கூட கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கும் போதும் இந்த மாதிரி எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிவடையுது. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.